ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசி களைஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சுருங்க. பாத்திரத்தை ஃபஸ்ட்டு டைம் களையிற தண்ணி வந்து கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் 3 வாட்டி களைஞ்சி இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியில் தண்ணி சாறு வைக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வைக்கிற அளவு வந்து 5 பேர் சாப்பிடலாம் இந்த தண்ணி சாறு. இதுவே கம்மியாக வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பொருள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ சம்மர் டைம் வேறு வரப்போகுது. இந்த டைமில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு சாப்பிட்றப்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும் இது எடுத்துக்கிறப்ப. இப்போ அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு பருப்பு வேகட்டும். பருப்பு வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, அரை வேக்காடாக வெந்தால் போதும், ஆஃப் பாயிலாக வெந்தால் போதும். நான் 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே அதில் சேர்க்கறதுக்கு வந்து பொருள் இடிச்சிக்கலாம் நம்ம அம்மியில். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும், 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன்ல, இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லாமே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி சாறு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொருள் சேர்த்துக்கோங்க. இது இடித்ததுக்கப்புறம் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும், பெரிய வெங்காயம் சேர்த்துடாதீங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இடிச்சிக்கணும். மிளகு சீரகம் இடித்து அதுலேயே தான் வெங்காயமும் பூண்டும் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை எடுத்து தனியாக வச்சிடாதீங்க. அதுலேயே வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா இடிச்சிக்கோங்க. பூண்டு வந்து 1 கைப்பிடி பூண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சிக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதில் வந்து இந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து ஆஃப் பாயிலாக வெந்தால் போதும், ரொம்ப வெந்துடக்கூடாது. பருப்பு வெந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி சாறு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரசம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், நல்லா தண்ணியாக இருக்கணும். அதனால நான் 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மிளகு 2 டேபிள் ஸ்பூன் இடிச்சுக்கிட்டதுனால மிளகு காரம் தான் தேவை. அதனால குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அதில் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இடித்து வச்ச பொருள் இருக்குல்ல, மிளகு சீரகம் வெங்காயம் பூண்டு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சாறு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா 1/2 மணி நேரம் வேகணும். கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடாது, அதனால் மணத்தக்காளி கீரை சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் வேக வைங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து வடகம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க 1 கரண்டி. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து வடகத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க. வடகம் தாளித்து கொதிக்கிற அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. வடகம் தாளித்து அதில் கொட்டிட்டு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.